வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய, பல தரப்பினராலும் விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு பொருளை நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். திமுக தலைவர் கருணாநிதி, அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோர் அரசியல் களத்தில் நேரடியாக ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடு தலைவன் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது. இதனால் ஏராளமான உரிமைகளை தமிழ்நாடு தொடர்ந்து பறிகொடுத்து கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுவதற்கு வலிமையான தலைமை, ஒரு அரசியல் தலைமை இல்லாத வெற்றிடம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அண்மையில் தொடங்கிய நீட், இதற்கு முன்பான ஹிந்தி எதிர்ப்பு, உணவு பாதுகாப்பு மசோதா என பல்வேறு அம்சங்களில் தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளை இழந்து வருகிறது, நிலைநாட்ட தவறுகிறது என்கிற விமர்சனம் இருக்கிறது. இந்த விமர்சனங்கள் தலைவர்கள் இல்லாதது, இந்த இரண்டு ஆளுமைகள் நேரடி அரசியலில் ஈடுபட, ஒருவர் மறைந்தும் இன்னொருவர் முதுமையால் முடங்கியும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறதா? வலிமையான தலைவர்கள்தான் சாதிக்க முடியும் என்பது அவர்கள் உருவாக்கிய இயக்கங்கள், அவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமைகள், அவர்கள் உருவாக்கிய தொண்டர்கள், இவர்களால் எதையும் அப்படியான ஒரு வலிமையை, அரசியல் சக்தியை செலுத்த முடியாத நிலைமை இருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் பேராசிரியர் தீரன், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பேராசிரியர் திரு சுப வீரபாண்டியன், பொறியாளர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன், இவர்களோடு காங்கிரஸ் கட்சியின் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். திரு சுபவி, வணக்கம். இந்த விமர்சனம் பொதுவாக இருக்கிறது, அது தலைவன் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது, தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து வருகிறார்கள், ஒரு மாநில சுயாட்சி, கூட்டாட்சிக்கான உரிமை, இதற்கெல்லாம் குரல் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்தால் முதல் குரல் வரும். அது ஜிஎஸ்டி இன்றைக்கு அமலுக்கு வந்துருச்சு, நிறைய உணவு பாதுகாப்பு மசோதா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, உதய் திட்டம் திணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடுத்தடுத்து வந்த எல்லாமே ஒரு மாநில உரிமைகள் பறிபோகின்றன, அல்லது மாநிலத்தின் குரலை வலிமையாக சொல்வதற்கான சூழல் இல்லாத ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலைவர் இல்லாத தமிழகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியான ஆளுங்கட்சி இல்லாத தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது அப்படின்னு நான் கருதுகிறேன். தலைவர்கள் மாறிக்கொண்டு தான் இருப்பார்கள். நிரந்தர தலைவர் என்பது இயங்கியலுக்கே எதிரானது. யார் ஒருவரும் நிரந்தரமாக கட்சியில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் வருவதும் போவதும் இயற்கை அது. ஆனால் ஒரு மாற்றம் நிகழ்கிற போது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று காலம் ஆகும் இயற்கையாகவே. நான் சிறுவனாக இருந்த போது, கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம், அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த நேரத்தில் இனிமேல் இன்னொரு தலைவர் இல்லை திமுக கழகத்தில் என்கிற ஒரு பேச்சு இருக்கத்தான் செய்தது. அண்ணா இருந்த இடத்தில் கலைஞரை வைத்து பார்ப்பதற்கு எதிர்க்கட்சியிலும் பல இடருக்கும் ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் அண்ணாவின் இடத்தை கலைஞர் அவர்கள் நிரப்பினார் என்பதுதான் காலத்தினுடைய வரலாறு. நான் பேசுவது திமுக கழகத்தின் அடிப்படையில். இன்றைக்கும் செயல் தலைவராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்தை நிரப்புகிறவராக, கலைஞர் இல்லையே என்கிற ஒரு குறை தெரியாத அளவுக்கு கழகத்தை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஆனால் தலைவர் இல்லாத தமிழகம் என்பதை விட சரியான தலைவரை இன்னமும் தேர்ந்தெடுக்காத தமிழகம் என்றுதான் நான் கருதுகிறேன். இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள், ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் செல்வாக்கு உடையவர்களாக இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த இரண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சிகளாக இருக்கின்றன. அதில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு சரியான தலைமை இல்லை என்பதனாலே தமிழகத்திற்கே தலைமை இல்லை என்று நாம் கருத வேண்டியதில்லை. இது ஒரு மாற்றம் நடைபெறுகிற காலம். ஆங்கிலத்தில் டிரான்சிஷனல் பீரியட் என்று சொல்லுகிற கட்டம் தான். ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதற்கான இடைப்பட்ட காலம் கண்டிப்பாக மாற்றம் வரும். சரியாக தமிழகத்தின் சரியான தலைவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது ஆட்சிக்கு, கட்சியை பொறுத்தளவு இன்றைக்கு அவர் மிகச் சரியான தலைவராக அதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கும் வெகு தூரம் இல்லை என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறார். ஆளும் கட்சியின் தோல்வி, ஆளும் கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றிடம், இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும்
அல்லது முன்னாள் முதலமைச்சர் இன்னொரு பிரிவுக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, கருணாநிதி போன்று ஒரு வலிமையான வசீகரமுள்ள மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் இல்லை. அப்படி இல்லாதவர்களிடம் அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இந்த சூழல்ல ஆட்சியின் தோல்வி அல்லது ஆட்சியில் ஒரு வலிமையான தலைமை இல்லை, வசீகரமான தலைமை இல்லை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு வலிமையான தலைவர் இல்லை அப்படின்ற பொருளை தருகிறதுன்ற ஒரு மாற்று பார்வையை பேராசிரியர் சுபவி முன்வைக்கிறார். உங்க கருத்தால் என்ன? பொதுவாக அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசீகரம் என்பது அவர்களுடைய கொள்கைகளின்பால் அவர்களுக்கு இருக்கின்ற, இப்போ எம்ஜிஆரை விட அழகான நடிகர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆருக்குன்னு ஒரு சிறப்பு வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஈகை குணம், மற்றவர்களுக்காக உதவக்கூடிய அந்த குணம். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய தோற்றமானது மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த ஈடு இணை இல்லாத தோற்றமாக உருவெடுத்தது. அதனால் செயல்பாடுகள் தான் ஒரு தலைமைக்கு முக்கியத்துவத்தை, சிறப்பியல்புகளை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர மற்றபடி அவங்க ஏற்கனவே இருந்தாங்க, பாப்புலராக இருந்தாங்க அப்படின்றது மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு தலைமையானது ஒரு இயக்கத்தில் இருக்க முடியாது. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மறைவு என்பது எங்களை பொறுத்தளவில் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். ஆனால் காலத்தின் கட்டளையை ஏற்று இந்த மாற்றங்களை நாம் ஜீரணித்து கொண்டு தான் ஆக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கமானது தலை சிறந்து விளங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அதனுடைய தொண்டர் பலம். நீங்கள் அரங்கின்றி வட்டாட முடியாது என்று சொல்வதைப் போல தொண்டர்கள் இல்லாமல் யாராலும் இயக்கம் நடத்த முடியாது. எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறார்கள், சிறந்த கொள்கையுடைய தலைவர் இயக்கங்கள் இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் மக்களுக்காக நிற்கிறார்களா, மக்களுக்காக செயல்படுகிறார்களா என்ற எண்ணமுள்ள அப்படிப்பட்ட இயக்கங்கள் தான் மக்களிடம் அதிகமாக பிரபலமாகி செல்வாக்கு பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இல்லை, என்ன சிக்கல்னா இப்போ அதிமுகவில் எந்த பிரிவுக்கு யார் அது செல்வாக்கு இருக்கிறது அப்படின்றத கடந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு, மக்களுடைய ஏற்பு, அங்கீகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கடந்து அது ஒரு கட்சியின் பிரச்சனை. திமுகவினுடைய தலைமையை அந்த கட்சியை கடந்து எவ்வளோ பேர் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அவங்களுடைய கட்சியின் பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டோம்னா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைமைச் செயலகத்தில் ரெய்ட் நடக்கிறது, ஒரு அமைச்சர் வீட்டில் ரெய்ட் நடக்குது. அதில் தொடங்கி இன்றைக்கு மொத்த கட்சியும் எதிர்த்து 2 சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் போட்ட நீட் மீண்டும் வருது. நெடுவாசலை தமிழக முதலமைச்சர் எதிர்க்கிறார், MOU சைன் ஆகுது டெல்லியில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதய் திட்டம் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எதிர்த்தது அவர் படுக்கையில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. GST படும் விமர்சனம், அதில் ஒரு சரணாகதியாக சமரசமாக ஏற்போ. ஹிந்தி தொடர்ந்து பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. உணவு பாதுகாப்பு திட்டம், அதில் சமரசம். நீட் ஒரு வலிமை இல்லாத சூழலில் இன்னைக்கு திணிக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சியும் எதிர்த்தும் திணிக்கப்படுது. காவேரி மேலாண்மை வாரியம் பிரச்சனை இருக்குது. இப்படியான மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் தொடர்ந்து சமரசமாகிறோம், அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பேச வேண்டியவர்கள் பேசவில்லை, அல்லது பேசக்கூடிய அளவுக்கு பேசலை, டெல்லிக்கு எட்டுற அளவுக்கு பேசலை. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அது கட்சி அதிமுக திமுகன்றதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அப்போ வலிமையான வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வலிமையற்றவர்களாக இருக்கிறாங்களா? இல்லை, அதாவது நீங்கள் திமுக அண்ணா திமுக என்ற அடிப்படையில் அந்த கோணத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு மத்தியிலே எந்த அரசு ஆளுகிறது, எந்த கொள்கையுடைய அரசு ஆளுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்திய அரசமைப்பு என்பது உங்களுக்கு கூட்டாட்சி தத்துவம் தான் இந்திய அரசியலமைப்பு. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இப்படியாக அவர்கள் ஒரு மோனோபொலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அவர்கள் ஏகபோக அளவிற்கு ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். ஆக அதற்கேற்ப அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது கூட இதிலே சில, அதாவது மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுகிற இந்த திட்டத்தில் எங்களுடைய மாநில மக்களுடைய உரிமைகளோ அல்லது நன்மைகளோ பாதிக்கப்படுமையானால் அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்புன்னு சொல்லி தான் உதவி திட்டத்தில் சில மாற்றங்களை செய்யணும்னு சொன்னாங்க. அதை செஞ்ச பிறகு தான் இப்போ நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் GST இதில் கூட நாம் முதல்ல எதிர்த்தது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான். இன்றைக்கி 19 மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய குரல் தான் சரியானது என்று சொல்லி
அந்த நாம் இந்த மாநில வருவாயை இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல எதிர்க்கிற நிலைமை இருக்கா? எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமை வேணும். அந்த வலிமை அவர்களுக்கு இருக்கா? எல்லாத்தையுமே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இல்ல, உரிமைக்கு குரல் கொடுக்கறதுக்கு சொல்றேன். அதற்கு வலிமை இருக்கா? அதுல நாங்க உறுதியா இருக்கோம். ஒரு மத்திய அரசு திணித்த போது அதை மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களாகட்டும் அல்ல ஜெயலலிதா அவர்களாகட்டும் எதிர்த்தாங்க. எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக முரண்பட்டு நின்னாங்க. அதற்கு தங்கள் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, தங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தங்களுடைய முடிவை மக்கள்கிட்ட நியாயப்படுத்த முடியும், மக்கள் தங்கள் பின்னால் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. அப்படியான நம்பிக்கை இன்றைய அரசியல் தலைமைக்கு இல்லை. அதனால தான் இந்த சிக்கல்கள்லாம் வருது. அது தவறு. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈழத்தமிழுடைய பிரச்சனையில் தமிழ்நாட்டில் ஏகோபித்த குரல், ஒட்டுமொத்தமான குரல் ஈழத்தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான். அன்றைக்கு மத்திய ஆட்சியில் காங்கிரஸ் தேசிய முற்போக்கு கூட்டணி அரசில் இடம்பெற்றிருந்த மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சார். ஆனாலும் கூட இந்திய அரசாங்கமானது அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையினுடைய அடிப்படையில் என்ன செய்தார்கள்? அந்த ஈழத்தமிழர்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அல்லது இந்த ஈழத்தமிழர்களை ஒடுக்கக்கூடிய அளவிற்கு, சிங்கள தேசியனவாதத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு, அங்கே இன்னொரு தேசிய இனம் இருக்கிறது என்பதை புறக்கணிக்கிற அளவிற்கு, ஏனென்றால் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையில் தான் கலைஞர் வளர்ந்து வந்தார். ஆனாலும் கூட அவரால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த போரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நீங்க இந்த கோணத்தில் தான் பார்க்கணும். மத்தியில் யார் ஆளுகிறார்களோ அவர்களுடைய கருத்து அல்லது அவர்களுடைய எண்ணங்கள் அல்லது அவருடைய விருப்பங்கள் இதை மாநில அரசுகளின் மீது திணிக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு வலிமையான தலைவரா இல்லையான்றது பிரச்சனை இல்ல, அவர்கள் நினைத்தால் எப்போதும் திணிக்க முடியும் அப்படின்ற சூழல் இருக்கு. தொடர்ந்து மாநில அரசுகள் தங்களுடைய எதிர்ப்பு குரலை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவரிடம் கேட்கலாம். இந்த இரண்டு பார்வைகளை திரு சுபவி அவர்களும் பேராசிரியர் தீரன் அவர்களும் முன்வச்சாங்க. ஒரு தலைமை இல்லாத தமிழ்நாடு, அதனால் தங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்த திணறி கொண்டிருக்கிறது, உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன அப்படின்ற பார்வையில் சுபவி அவர்கள் ஒரு கருத்தையும் தீரன் அவர்கள் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்குங்க? அதாவது குணசேகரன், முதல்ல ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் இன் பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலில் தலைமை ஒரு நாளும் வெற்றிடமாக இருக்காது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான புதிய சக்திகள் உருவாகி கொண்டேதான் வரும். அதைத்தான் சொல்வார்கள், the king is dead, long live the king. ஆகவே நீங்க இந்த கேள்வியை கேட்பதை விட இதை எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆட்சியினுடைய தலைமை செயலிழந்திருக்கிறது அல்லது அரசு செயலிழந்திருக்கிறது என்பதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியுமே ஒழிய, அரசியல் கட்சிகளோ அரசியல் தலைவர்களோ செயலிழந்திருக்கிறார்கள் என்று சொல்வது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இப்ப விவசாயிகள் போராட்டம் நடத்தினோம். இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் இதை போல ஒரு கடையடைப்பு தமிழ்நாட்டிலே சமீப சரித்திரத்திலே நடந்ததில்லை. பல்லாயிரக்கணக்கான தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற தலைவர்களும் தொண்டர்களும் அந்த இடத்தை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்திலே அண்ணன் தீரன் அவர்கள் நிறைய விஷயத்தை சொன்னார். எனக்கு அண்ணன் தீரன் அவர்கள் பேசுவதனுடைய கருத்துக்களின் மீது பழனிசாமிக்கு இபிஎஸ்க்கு உடன்பாடு உண்டான்னு கேட்கணும். ஏன்னா அமைச்சரவையை கூட்டி என்ன சொல்லுகிறார், பாஜகவை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. அதுல இன்னைக்கு என்ன வந்திருக்கிற செய்தி என்னவென்றால், பாஜக அரசினுடைய அற்புதமான சாதனைகளை மலராக கொண்டு வருவதற்கு தமிழக அரசினுடைய செய்தி விளம்பரத்துறை தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு காலையிலே பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. எந்த பாஜக அரசை அண்ணன் தீரன் அவர்கள் குறை சொல்லுகிறார்களோ, மொனாப்பொலி என்று அவர் கூட சொன்னார், அதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற தீரன் அவர்களை பற்றியெல்லாம் நான் மிக மரியாதையோடு இருக்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, இன்னைக்கு ஒரு டோட்டல் கவர்மெண்டே பேரலைஸ்ட், நாட் ஓன்லி மினிஸ்டர்ஸ் பட் ஆல்சோ அபிஷியல்ஸ். இன்னைக்கு 40 பேர்களுடைய பட்டியலை வருமான வரித்துறை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகள் வருகின்றன. தற்கொலைகளும் விபத்துக்களும் யதார்த்தமானவைகளா, நியாயமானவைகளா, அல்லது தற்செயலா நடந்தவைகளா, அல்லது சாட்சியங்களை அளிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவைகளா, காவல்துறையினுடைய செயல்பாடு என்ன, முதலமைச்சருடைய இல்லம், தலைமைச் செயலமாகவே சில நாட்கள் பணியாற்றி கொண்டிருந்த கொடநாட்டிலே இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றே தெரியவில்லை. போலீஸ்காரர்களை சொல்லுகிறார்கள் 4 வாட்சிகளை மட்டும் காணோம் என்று சொல்லி. யார் அந்த வாட்சி காணோம் என்று எப்படி அந்த போலீஸ்காரர்களுக்கு தெரியும்? இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் காக்னைசன்ட் டெக்னாலஜியை இங்க தமிழ்நாட்டிலே தொழில் துவங்குவதற்காக கொடுத்த பணம்
அமெரிக்க அரசினுடைய பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்து தவறா என்று சொல்லி யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மேக்கிங் என்கொயரி. இதை போன்ற ஒரு சூழ்நிலை. 40 பேருடைய பட்டியலை வருமான வரித்துறை கொடுத்திருக்கிறதே, அதிலே முதலமைச்சர் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதுல இன்னைக்கு ஏன் விஜிலன்ஸ் கமிஷனரை மாத்துறீங்க? இன்னைக்கு புகார் நேற்று வருகிறது. இன்று தலைமைச் செயலாளரை நீங்கள் அந்த பதவியிலிருந்து எடுத்துவிட்டு உள்துறை செயலாளரை கொண்டு போய் விஜிலன்ஸ் கமிஷனராக நியமனம் செய்கிறீர்கள். ஒரு ஆளுநர் இருந்து பார்க்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே பாஜக அரசு பண்ணுகிற கொடுமை, ஒரு நிரந்தர ஆளுநரை நியமிப்பதில்லை. ஆளுநர் இல்லை, சட்டமன்றம் இல்லை, ஆட்சி அரசு இல்லை. இதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய அரசியல் கட்சிகளுடைய தலைமை செயலிழந்து விட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு கட்சியின் தலைமை செயலிழந்ததுன்றது பார்க்கக்கூடாது, ஒரு நிர்வாகத்தின் தலைமை, ஆட்சியின் தலைமை அப்படின்ற ஒரு போக்கில் திரு பீட்டர் அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஏறத்தாழ சுபவி அவருடைய கருத்தும் பீட்டர் அவருடைய கருத்தும் ஒரு திசையில் இருக்குது. நீங்கள் பொதுவாக களத்தில் பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு போராடக்கூடியவர் அப்படின்ற முறையில் அண்மைக்கால போக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இங்கே வேக்யூம் ஆஃப் லீடர்ஸ் கிடையாது, தலைவரோட பற்றாக்குறை கிடையாது. ஆனால் வேக்யூம் ஆஃப் லீடர்ஷிப்போட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, தலைமையோட பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. லீடர்ஸ் வேறு, லீடர்ஷிப் வேறு. அந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக தமிழகம், குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒரு நபர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படுது. பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கட்டமைக்கப்படுது. அது ஒரு மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். சிஸ்டமிக் சேஞ்சஸ் வரணும். அந்த கட்டமைப்புகள் தலைமை பண்புகளை கொண்டு வரணும். ஐயா சுபவி அவர்கள் சொன்னதுலேருந்து அந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஸ்டேட்டுக்கு இருக்க முடியாது. அரசாங்கம் ஒரு தலைமை பண்புகளோட நிறைஞ்சு தான் இருக்கணும். அந்த டிரான்சிஷன் பீரியட் நாம் ஏன் அதை சொல்கிறோம்னா, அந்த தலைமை பண்புகள் கொண்ட தலைவர்கள் அதிகமான அளவில் வந்திருக்கணும். அந்த சிஸ்டமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும். நான் பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் எப்படி இந்திய அரசின் பிரதமரும் ரஷ்ய அதிபரும் சேர்ந்து கூடங்குளத்தில் 3 நாளுக்கான அடிக்கல் நாட்ட முடியும்? கோவாவில் உட்காந்துக்கிட்டு தமிழக முதலமைச்சர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, தமிழகத்தை சேர்ந்த எந்த அமைச்சரும் அந்த விழாவில் கலந்துக்கல. எப்படி பண்ண முடியும் அது? அப்போ இந்த தமிழ்நாட்டை இவ்வளவு ஈஸியாக அவன் எடுத்துக்க முடியுங்கிற தைரியத்தை யார் மத்திய அரசுக்கு கொடுத்தது? தமிழக முதலமைச்சராக அந்த ஜெயலலிதா அவர்கள் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தாங்க. ஆனால் மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் அறிவிக்கிறாங்க. நீட் எடுத்துக்குவோம். உதய ஸ்கீமை பற்றி பேராசிரியர் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் சில கோரிக்கைகள் வச்சோம், அதை ஏற்றுக்கிட்டோம். என்ன கோரிக்கை வச்சாங்க தெரியுமா இருக்காது? என்ன கோரிக்கை மத்திய அரசு ஏற்றுட்டு தெரியுமா இருக்காது? யாருக்குமே தெரியாது. உதய ஸ்கீம் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, இன்னைக்கு மின்சார உற்பத்தியை தனியார் கொடுத்துட்டோம், ஜென்ரேஷனை கொடுத்துட்டோம். டிஸ்காம் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் அரசு கிட்ட தான் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷனை முழுவதுமாக தனியார் கொடுக்கறது தான் அந்த உதய ஸ்கீம். வேற எதுவும் அதில் கிடையாது. அது எப்படி தமிழக அரசு ஏற்றுக்குச்சு? நீட் இவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டதுக்கு யார் காரணம்? தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய லீடர்ஷிப் வேக்யூம் இருக்கு. நீங்க சொல்றீங்க நீட்டுக்கு அனைத்து கட்சியும் எதிர்க்கிறாங்க, அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயக்கங்களும் எதிர்க்கு. இதுல ஒரு அரசியல் இயக்கங்களுடைய தோல்வி அல்லது மொத்த தமிழ்நாட்டோட தோல்வி அப்படின்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இப்போ தலைவர்கள் அறிக்கை விடுறாங்க, பேட்டி தர்றாங்க, அதை கடந்து ஒரு அரசியல் இயக்கம்னு ஒன்று நடக்கலையே. நீங்கள் ஒரு நிர்பந்திக்கக்கூடிய சூழல். இப்போ மாநில அரசு நிர்பந்தம் மத்திய அரசை செயல்பட வைக்கும், எதிர்க்கட்சிகளுடைய நிர்பந்தம் மாநில அரசை செயல்பட வைக்கும், சிறிய இயக்கங்கள் குழுக்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் அரசியல் கட்சிகளை செயல்பட வைக்கும். அப்படி எதுவுமே நடந்த மாதிரியே தெரியலையே. அதை தான் நான் சொல்ல வரேன். பெரிய ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் சொல்றதுக்கு காரணம் அதுதான். நீங்க இன்னைக்கு அது திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், இல்லை மற்ற சின்ன கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாவோ ஒரு நாள் அடையாள போராட்டமோ நடத்திட்டு விட்டுரும். அதை தொடர்ச்சியாக எடுத்துட்டு போய் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு எங்க நம்ம வந்திருக்கோம்? நம்ம ஒருபோதும் நம்ம வந்தது கிடையாது. எந்த விஷயத்தில் நம்ம செஞ்சிருக்கோம்? அப்பப்போ அந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமோ அடையாள போராட்டமோ அல்லது பிரச்சார கூட்டமோ நடத்திட்டு அதோட நிப்பாட்டிக்கிறோம். இன்னைக்கு அந்த பொறுப்பு தமிழகத்தை சேர்ந்த எல்லா அரசியல் கட்சிகளும் நிச்சயமாக இருக்குது, சமூக இயக்கங்களுக்கு இருக்குது, அரசியல் கட்சிகள் இருக்குது, எல்லாத்துக்குமே அந்த பொறுப்புகள் இருக்கு. அப்ப நீங்க மம்தா பானர்ஜியால எப்படி ஹரிப்பூர் அணு உலை அமைக்க முடியாதுன்னு சொல்ல முடியுது? அந்த தைரியத்தை மத்திய அரசு கேட்குது இல்ல. மம்தா பானர்ஜி இல்லாம நாங்க பங்களாதேஷ் கூட தீஸ்தா ரிவர் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட மாட்டோம் மத்திய அரசு சொல்ல முடியுதுல்ல. அப்ப அந்த தலைமை அங்க என்ன இருக்குது, இங்க என்ன இல்லைங்கிற நிச்சயமாக நம்ம பார்க்கணும். நீங்க காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, மத்திய அரசாங்கம் நாங்க பண்ணுவோம். ஏன்னு பண்ணல?
தமிழகத்தில் எந்த கட்சி எந்த இயக்கம் வந்து தொடர்ச்சியாக எடுத்துட்டு போய் அந்த ஒற்றை கோரிக்கையை வச்சு யாராவது நம்ம தொடர்ச்சியாக இயக்கங்கள் நடத்திருக்கோமா? நிச்சயமாக கிடையாது. அப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு வேக்யூம்ல வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது. இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டது அகில இந்தியாவுக்கு அது வந்து பொருந்தும். ஆனால் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க பிரச்சனை வந்து தமிழகம் நான் சொல்றேன். தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய லீடர்ஷிப் வேக்யூம் வந்து இருக்குது. நான் வந்து லீடர்னா நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக வந்து சொல்றேன். நிச்சயமாக அந்த கட்டமைப்பு வந்து ஒரு லீடர் இல்லாம தமிழ்நாடு சாதிச்சதும் சமீபத்தில் பார்த்தோம். வலிமையான தலைவர்னு சொல்லப்படுற ஜெயலலிதா இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு நடத்த முடியல. அதுக்கு அந்த மக்கள் ஆனா வலிமை இல்லாத முதலமைச்சர் பன்னீர்செல்வம் காலத்துல மக்கள் வீதிக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டதையும் பார்க்கிறோம். வலிமையான தலைவர்கள் சாதிக்க முடியாததை வலிமையான மக்கள் திரள் சாதிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த முரண்பாடுன்னு பார்க்கிறதா இல்ல ஜனநாயகத்தினுடைய இயங்கியல் இப்படின்னு பார்க்கிறதா? இல்ல, ரொம்ப மிக முக்கியமான நுட்பமாக பார்க்க வேண்டிய இடம் அதுதான். அதாவது இப்போ அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்வது போல வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பதுதான் விஞ்ஞானம். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவு காற்றே கஷ்டப்படுகிற அளவுக்கு வெற்றிடம் பெரிதாக இருக்கிறது. அது ஒரு பக்கம். நமக்கு கவலை அந்த கட்சியினுடைய தலைமை நிரப்பப்படுகிறதா இல்லையா என்பது அல்ல. ஆனால் ஆட்சியினுடைய இடம் முற்றிலும் நிரப்பப்படாமல் செயல்படாமல் நிலைகுத்தி போய் நிற்கிறது. நீங்கள் இப்போ நண்பர் சுந்தரராஜன் சொன்னது மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு பின்னடைவு, எல்லாவற்றிலும் ஒரு சமரசம். தம்பிக்கவே இல்லை. என்னிடம் வந்த எல்லா கோப்புகளையும் நான் உடனே கையெழுத்து போட்டுறேன், நிர்வாகத்தில் முடிவெடுக்கிறதுல தாமதமே இல்லைன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நிர்வாகம் என்பது கோப்புகளில் கையெழுத்து போடுவதோடு நின்று விடாது. இப்போ எந்தெந்த கோப்புகளில் கையெழுத்து போடுகிறீர்கள் என்பதும் ஒரு சிக்கல். உதய் திட்டத்தில் நீங்கள் கோப்பில் கையெழுத்து போட்டு அதில் இணைந்ததால் என்ன நேர்ந்திருக்கிறது என்றால், இன்னொரு 22 ஏற்கனவே 3,15,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. இன்னொரு 22,000 கோடி ரூபாயை தமிழக அரசு ஏற்க வேண்டிய நிலைதான் உதயில கையெழுத்து போட்டதுனால வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் மிக நுட்பமாக பார்க்கிற செய்தி, பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஜல்லிக்கட்டு நிறைவேறியது இல்லையா? ஒரு பெரிய அதிகாரம் மிக்க கவர்ச்சி மிக்க தலைவராக அன்றைக்கு இல்லை அவர். ஆனால் அப்படி நிறைவேறியதென்றால் நிறைவேறியதா அல்லது நிறைவேற்றப்பட்டதா? இன்றைக்கு இருக்கிற இன்னொரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஒரு தலைமை இல்லை, தமிழ்நாட்டில் நிலையான அரசியல் தலைவர்கள் இல்லை என்கிற போன்ற எண்ணங்களை எல்லாம் உருவாக்குவதில் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மிக கவனமாக இருக்கிறது. நாங்கள் நினைத்தால் ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை நிறைவேற்றுவோம், நாங்கள் நினைக்கவில்லை என்றால் எதையும் செய்ய முடியாது என்று எல்லாவற்றையும் தாங்கள் தான் தீர்மானிக்கிறவர்கள் என்பதாக பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பல குழப்பங்களுக்கும் காரணம். அதில் நான் ரொம்ப வெளிப்படையாக வருகிற ஜூலை மாதத்தில் பாஜகவை சார்ந்தவர்கள் இங்கு இல்லை, பாஜகவை ஆதரிக்கிற நிலைக்கு இந்த 2 அணிகளும் சென்று விட்டன. இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும்போது அதிமுகவினுடைய 2 அணிகளுமே கூட பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஆதரிப்பதான ஒரு நிலைக்கு தான் வரப்போறாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் இருக்கு. அதற்கான சமிக்ஞைகளும் இருக்கு. ஆதரிக்கிறார்களா, ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்களா என்பதெல்லாம் கேள்வி. ஆதரிக்கிறது மனமும் ஆதரிப்பது வேறு, வேறு வழியில்லாமல் ஆதரிப்பது வேறு. ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் 2 அணிகளும் இருக்கிறார்கள். 2 பேரில் யார் கூடுதல் விசுவாசமாக மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய இடத்திற்கு அவர்களை பாரதிய ஜனதா கட்சி நெருக்குகிறது. அதுதான் அடிப்படையில் உண்மை. எனவே நீங்கள் எண்ணி பார்க்கலாம், 7 நாட்கள் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் கடற்கரையில் நடந்தது. முதல் 6 நாட்கள் அதை 7வது நாள் ஏன் கலைத்தீர்கள் என்று கேட்டால், இது முறைப்படி கூடாத கூட்டம் என்று அன்ஆர்கனைஸ்டு கிரவுட் என்றார்கள். முதல் 6 நாள் முறைப்படி கூடியிருந்ததா? அரசு நினைத்தால் அனுமதிக்கலாம், இல்லை என்றால் கலைக்கலாம் என்பது போன்ற நிலைமைகளை வைத்துக்கொண்டு பன்னீர்செல்வம் அவர்களை தான் சொல்லுகிறபடி ஆட்டி வைத்தது பாஜக. பன்னீர்செல்வம் அவர்கள் சாதித்ததாக காட்ட வேண்டும் என்பதற்காக ஜல்லிக்கட்டுக்கு 3 நாட்களில் அவசர ஆணையை உருவாக்க முடிகிறது. நீட்டு தேர்வுக்கு இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசால் அதை செய்ய முடியாதா? எனவே அவர்கள் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் செய்வோம் என்கிற நிலையை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் குழப்பத்திற்கு அதுதான் காரணம். இல்லை, பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னதில் கொஞ்சம் மனசில் இந்த கருத்தையும் உள்வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, ஒரு தமிழர் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்துல் கலாம் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் என்ன காரணத்திற்காக அவருக்கு தொடர்ந்து ஜனாதிபதியாக வர வாய்ப்பில்லாமல் போனது? அதை திமுக கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அப்பொழுது அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களா அல்லது அவர்களாக விரும்பி அவரை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களா அப்படின்னு நாங்களும் கேள்வி கேட்க முடியும். அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. என்ன நிர்வாகம் நடக்கலை? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்.
இன்றைக்கு அம்மா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிதி நெருக்கடி நோக்கி தமிழ்நாடானது கடன் தொல்லையில் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன நேரத்தில் தெளிவாக சொன்னாங்க. ரிசர்வ் வங்கியானது என்ன அளவிற்கு ஒரு மாநில அரசு கடன் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது 25% 24% வைத்துக் கொள்ளலாம் என்றால் நாம் 19.69% நாங்கள் கடனை வச்சிருக்கிறோம் தான், அந்த கட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கிறோன்றதை தெளிவாக சொன்னோம். இருந்தாலும் கூட இந்த கடன் சுமைகளை எல்லாம் எப்படி நீங்கள் சமாளிப்பீர்கள் என்று கேட்டபொழுது அம்மா சொன்னார்கள், கிரானைட்டு, மணல் இவற்றையெல்லாம் அதன் மூலமாக அரசுக்கான வருவாயை நாங்கள் பெருக்கி காட்டுவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மதிப்பிற்குரிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு அந்த மணலை அரசை ஏற்று நடத்தின செஞ்சிருக்கிறோமா இல்லையா? இல்ல 40 ஆண்டு காலமாக இல்லாத குடிமராமத்து இல்ல. மணல் கிரானைட்டு இன்றைக்கு திடீர்னு கண்டுபிடிச்ச ஒரு பொருள் இல்ல, நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக இவ்வளவு வருமானம் வரும், அரசின் கடனை அடைக்கிற அளவுக்கு வருமானம் வரும்னா இத்தனை ஆண்டு காலம், ஒரு 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் ஆக்டிவா அது நடந்திருக்கு. அந்த மணல் இதுவை அரசின் கஜானாவுக்கு வர வச்சிருந்திருக்கலாமே. அப்படி வந்திருந்தா இந்த அளவுக்கான கடன் இல்லாம போயிருந்திருக்குமே. இது தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் மட்டும் நடக்கல, தொடர்ந்து மாறி மாறி வந்திருக்கிற எல்லா ஆட்சியிலும் நடைபெற்று இருக்கிறது. அன்றைக்கு அது தேவையில்லாமல் போய்விட்டது, இன்றைக்கு அது தேவைப்படுகிறது. ஏன்னா பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழ்நாடு நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வருவாயை சரி கட்டுவதற்காக நாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கிரானைட்லயும் நாங்க நடவடிக்கை ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நிர்வாகம் நடக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்ல, ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. நிர்வாகத்தின் இதுல தொய்வு இல்லை அப்படின்ற பார்வையை சொல்றீங்க. முதலமைச்சரே தெளிவா சொல்லிக்கிறேன், ஒரு கோப்பு மட்டும் இல்ல, எதுக்காக கோப்பு கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்றாங்களே, அதாவது தமிழக மக்களுடைய நலனுக்காக அதிலிருந்து ஒரு சிறிதளவு கூட பிசகாமல் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியாருடைய அரசானது மிக கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிர்வாகம் நடக்குது அப்படின்ற ஒரு கருத்து உண்மையாக இருக்குமானால் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றின தீர்மானம் ஜனாதிபதியின் மேசைக்கே போகல. ஒரு அவசர சட்டம், ஒரு சட்ட மசோதா ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. டெல்லியில் மத்திய அரசை கடந்து ஜனாதிபதியினுடைய அறைக்கே போகல, அவருடைய மேசைக்கு போகலன்றது நிர்வாகத்தின் செம்மையான நடவடிக்கைன்னு சொல்றதா, தொடர்ந்து இல்ல அது என்னன்னு சொல்றதுன்றது விவாதிக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு பீட்டர், உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, நிறைய தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. அரசியல் கடந்து இருக்கக்கூடிய கமல்ஹாசன் போன்றவர்கள் இன்னைக்கு கருத்து சொல்றாங்க. கட்சிகள் மட்டுமே போராடட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்த மக்கள் அவங்க மெரினால போராடுறாங்க. இப்போ ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜா, இசைஞானி இளையராஜா பேசும்போது கூட, நான் தலைமை இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்குது, நாடே நம்ம நாட்டின் போக்கே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய தற்கால அரசியலை வழக்கத்துக்கு மாறாக அவர் விமர்சித்ததையும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் திரு திருநாவுக்கரசருடைய விமர்சனம் காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய செல்வாக்கு மிக்கவர்கள் ஆண்ட தமிழ்நாட்டில் செல்வாக்கில்லாத முதலமைச்சர் ஆளக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மருத்துவமனையில் சென்று படுத்த நாள் முதல் தமிழகம் படுத்து விட்டது அப்படின்ற கருத்தை சொல்றார். இதோட நான் கடைசியாக கேட்ட கேள்வியும் சேர்த்தே சொல்றேன். நீட்டுக்க இங்கே 2 தீர்மானங்களை தமிழ்நாட்டில் சட்ட மசோதாவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்புறாங்க. ஆனால் அது குடியரசுத் தலைவருடைய மேசைக்கே போகல. இது ஒரு வலிமையான தலைமை இல்லை, ஒரு வலிமையான அழுத்தம் இல்லை அப்படின்றதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இதுல ஒரு செய்தியை நீங்க கொஞ்சம் அணுகி பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நண்பர் தீரன் அவர்கள் சொல்றாங்க, என்ன செயல்படல அரசாங்கம் என்று நம்மிடம் கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், சட்டசபையில மானிய கோரிக்கைகளே இன்னும் நீங்க பாஸ் பண்ணி கொடுக்கலையே. அவர் தீரன் அண்ணன் சட்டமன்றத்தில் இருந்தவர். மானிய கோரிக்கை பாஸ் பண்ணி அதற்கு பிறகு அதற்கு ஓட்டு போட்டா தான் நீங்க கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் போகும். பட்ஜெட் தொடங்கி ஒரு மானிய கோரிக்கை கூட, எவ்வளவு முக்கியமான மானிய கோரிக்கைகளை கூட கூட்டுவதற்கு, சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு தயாராக இல்லை. அதை நீங்க என்ன கோளாறு என்று அவர்கள் கேட்கிறார்களே, இதை விட ஒரு அவமானம், ஒரு அலங்கோலம் தமிழ்நாட்டிற்கு என்ன ஏற்பட முடியும்? அதை கொஞ்சம் பார்க்கணும்ல. இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு, நீட் எக்ஸாமினுடைய ஃபைல் எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஒரு ஹெல்த் மினிஸ்டர், அது எங்க அந்த ஃபைலினுடைய கோர்ஸ் இதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு தமிழக அரசு இருந்து என்ன, இல்லாமல் போனால் என்ன?
ஒரு 10 நாளைக்கு முன்னால் என்ன சொல்றார்? இன்னும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அதற்காக நாங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அதற்காக 3 மந்திரிகள் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த கோப்பு எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத, இதற்கு வந்து டெல்லியில வந்து ஒரு சிறப்பு பிரதிநிதி வேற, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர், ஒரு அமைச்சரவை இருந்து ஒரு முக்கியமான 1 லட்சம் தமிழக மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய ஒரு கோப்பினுடைய போக்கை கூட தெரிந்து கொள்ள முடியாத, நான் இன்னும் அதிகமான வார்த்தைகளை சொல்லுவேன், அதை சொல்றது பாராளுமன்ற மரபாக இருக்காது. நம்முடைய குழந்தைகள் அங்கே போய் பட்ட அவமானத்தையும் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் தமிழகம் பார்த்து வடிக்கின்ற போது வெளியே இருக்கின்ற பெற்றோர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு அரசாங்கம் தேவையா? நீங்க என்ன கேக்குறேன், ஒரு அதிகாரிகள் கலெக்டரேட்ல இருந்து இப்ப என்ன நடக்குது? நான் நேத்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேலை என்ன வேலைன்னா, எங்க டாஸ்மாக் கடை வைக்கிறது என்பதை பிடிப்பதுக்கு தான் எஸ்பியும் கலெக்டரும் டிஆர்ஓவும் ஆர்டிஓவும் தாசில்தாரும் நாள் முழுவதும் அலைகிறார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆகவே இதை எந்த வகையில பார்த்தாலும் இந்த அரசாங்கம் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழகத்தினுடைய நலனின் மீது அக்கறை கொண்ட எல்லோரும் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்க முடியும். இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து அண்ணன் சுபவி அருமையாக சொன்னார்கள், அதை கூட தீரன் அண்ணன் கூட ஒத்துக்கிடுவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டோட்டல் கவர்மெண்ட் வந்து தினசரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணி பேரலைஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி. இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து 13,000 கோடி கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் பணம் ஆகப்பட்டிருக்கிறது, அதிலே வந்து தமிழக அமைச்சர்களுடைய பணம் இருக்கிறது, அந்த நியூஸ் 2 நாள் ஓடும். அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, அதிலே 40 பேர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பெயர்கள் இருக்கிறது, அமைச்சர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு சின்ன செய்தி, பான்பராக்கு விற்றத்திலே பணம் வாங்கிய ஐபிஎஸ் ஐயாருடைய பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கடைசியில் என்ன நடந்தது என்று சொன்னால், அதிகார வர்க்கமும் யாருக்கு மேல் தலை மேல் கத்தி தொங்குகிறது என்று தெரியவில்லை. அமைச்சர்கள் எப்படியாவது பத்திரமாக சம்பாதித்த பணத்தோடு வீட்டுக்கு போய்விட்டால் நல்லது என்கிற அடிப்படையில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால்தான் இந்த அரசாங்கத்திற்கு இவ்வளவு பெரிய நிலைமை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது மானிய கோரிக்கைகள் இப்பொழுது நிறைவேற்றப்படவில்லை என்பது இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும். நிறைவேற்றக்கூடாது என்பதல்ல. வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு சில காலங்களில் இதற்கு முன்னாடி கூட சில காலதாமதங்கள் ஆகியிருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கு எந்த பணியும், இன்றைக்கு வறட்சி, இந்த கோடை அதிகமான வறட்சி இருக்கிறது, குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, ஏரிகளை தூர்வார வேண்டிய நீர்நிலைகளை தூர்வார வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது என்ற பொழுது நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரையும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி அவங்க ரிவ்யூ மீட்டிங் நடத்தி உடனடியாக அந்த பொறியாளர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பி இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் கேட்கிறேன், பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில நீங்க வாக்கெடுப்பு நடக்காம எப்படி வந்து நீங்கள் வந்து குடிநீருக்கும் ஏரிகளை தூர்வாருவதற்கும் நீங்க பணம் கொடுக்க முடியும்? நீங்க தெரிஞ்சவர்கள், நீங்க வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியில நீங்க இருந்தீங்க, நானும் இருந்தேன், நமக்கு தெரியாதா? பொதுப்பணித்துறைக்கு இந்த மானியம் சொல்லி பணம் கொடுக்க, மானிய கோரிக்கைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்து பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி வந்து கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ்ல இருந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கண்டிஜென்சி ஃபண்ட்ஸ் எடுத்து கிணறு வெட்ட தூர்வாரன்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமான நிதி ஒதுக்கீடு வந்து மானிய கோரிக்கை இல்லாமல் எப்படி போகும்? வாக்கெடுப்பு இல்லாமல் எப்படி போகும்? அதை வந்து நீங்க சொல்லணும்ல. என்ன வேலை நடக்குது எப்படி வேலை நடக்கும்? அது பாதி பைனான்சியல் இயர் முடிஞ்சு போச்சு. ஏறக்குறைய நம்ம வந்து இன்னைக்கு வந்து மே ஜூன் வந்துட்டோம். இன்னும் மற்ற மாநிலங்கள்ல வந்து ஜனவரி 1 இருந்து பைனான்சியல் இயர் ஆரம்பிக்க போறாங்கன்னு பாக்குறாங்க. நீங்க பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஒரு முதலமைச்சரை பாருங்க. இன்னைக்கு வந்து குஜராத்ல வந்து டெக்ஸ்டைலுக்கு வந்து மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கு. இது உலகத்தில் உள்ள அத்தனை மேனுஃபேக்சரர்களும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அங்க ஸ்டால் இல்லாத ஒரே நாடு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இவ்வளவுக்கும் டெக்ஸ்டைல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், ராஜபாளையம், சீர்குழிப்புத்தூர் என்று சொல்லி அத்தனை மீன்பாலை வைத்திருக்கக்கூடிய அந்த நூற்பாலைகளுடைய முதலாளிகளும் இன்னைக்கு திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களை வா என்று கேட்பதற்கு அலகாபாத்தில் இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அங்க பெரிய மாநாடு நடக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஸ்டால் போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலும் கிடையாது, அமைச்சரும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. எப்படி இந்த அரசாங்கம் நடத்துவது? இதை போன்ற விஷயங்களை வந்து உங்களை போன்ற விவரம் தெரிந்தவர்களாவது நீங்கள் சொல்லணும் இல்லவா? இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நீங்க பக்கத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து நாளைக்கு வந்து அங்க கீனோட் அட்ரஸ் கொடுக்கிறாரு. அவர் உலகத்திலிருந்து வருகின்ற டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பூரா அவர் பார்க்கிறாரு.
நேற்றைய தினம் வந்து அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாரு. பக்கத்து மாநிலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு முதலமைச்சர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆளு இன்னைக்கு திருப்பதியில போய் தரிசனம் பண்ண போயிருக்காரு. அதை நான் தப்புன்னு சொல்லல. திருப்பதி வெங்கடாஜலபதி தான் நம்மளை காப்பாற்றணும். தமிழ்நாட்டில் வேற காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை என்பதுதான் எங்களை போன்றவருடைய கருத்து. அதாவது இப்பொழுது இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றதற்கு பின்னால் வந்து அம்மா அவர்கள் செய்த அந்த எதிர்பார்த்த நிதி 2,42,160 கோடி அவர்கள் இந்த முதலீட்டை எதிர்பார்த்தார்கள். இதில் 4,70,000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு தருவதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம்னு சொன்னால், இந்த நடந்து முடிந்து ஒரு வருஷம் 1.25 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே மாண்புமிகு இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் சம்பத் அவர்கள் மார்ச் மாதம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டிருக்காரு, ஏப்ரலில் ஒன்று போட்டிருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நெட் ரிசல்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது வரையில் 29,615 கோடி ரூபாய் முதலீடு வந்து ஏறத்தாழ 76,271 பேருக்கு வேலைவாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு. ஏன்னா ஒரு எம்ஓஇ இந்த ஒரு தொழிற்சாலை வருவதற்கு எம்ஓஇ சைன் பண்ணும் பொழுது குறைஞ்சது 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரல டைம் எடுத்துக்குவாங்க. இப்பொழுது 1.25 வருஷம் தான் போயிருக்கு. இதுக்குள்ளாகவே நாம் இந்த இலக்கு அடைச்சது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்தியாவில் பிற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து தொழிற்சாலை துவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சு. கியா மோட்டார்ஸ் வேணுமா வேண்டாம், அது வேற டிபேட். கியா மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து தமிழகத்துக்கு வந்து அவன் என்ன நடந்துச்சு, இன்னைக்கு அமைச்சர்களுக்கு என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கியா மோட்டார்ஸ் பக்கத்துல இருக்க மாநிலத்துக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். அப்ப இவ்வளோ அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லா நிற்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள ஒரு அரசாங்கம் செயல்படவில்லை என்பதை நம்ம நிச்சயமாக உணர முடியும். காவேரியிலிருந்து நீட் வரை செயல்பாடுகள் முடங்காம இருக்குது அப்படின்றது ஒரு பார்வை. ஆனால் ஒரு வலிமையான தலைவர்கள் தான் துணிச்சலான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு முக்கியமான முடிவு, இப்போ மதுவிலக்கு சம்பந்தமான முடிவு அப்படின்னா ஒரு பாப்புலர் மேண்டேட் இருக்கிற ஒரு பெரிய தலைவர் தான் அதில் வந்து ஒரு திடமான முடிவு எடுக்க முடியும். நிர்வாக ஸ்தம்பிப்பு, இந்த கோப்பு அந்த அதிகாரிக்கு போனது அல்லது நிர்வாகம் சம்பந்தமான சில ஒதுக்கீடுகளை செய்கிறது அப்படின்றது வந்து இயல்பாக நடக்கிறது. அது கவர்னர் ஆட்சியில் கூட நடக்கும். அந்த நிர்வாக ஸ்தம்பிப்பை கடந்து ஒரு வலிமையான தலைவர்கள், ஒரு பாப்புலர் மேண்டேட் இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைய விவாதம். அதுலேயே ஒரு திருத்தம். கியா மோட்டார்ஸை பற்றி முதல்ல வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்தவரே வந்து கண்ணன் ராமசாமின்ற ஒருத்தர். அவர் கொடுத்த அந்த தகவலுடைய அடிப்படையில் தான் இப்போ எல்லாருமே அசை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் தொழில்துறை அமைச்சரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். இவர்கள் உடனடியாக கியா மோட்டார்ஸுக்கு வந்து இவர்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து தொடங்குறத நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னென்ன வசதிகள், ஏன்னா நிலம் எல்லா வசதிகளும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவங்க ஒரு பாலிசி வச்சுருக்கிறாங்க. ரெண்டும் வந்து கியா மோட்டார்ஸும் அதனுடைய சிஸ்டர் கன்சர்ன் இருக்கக்கூடியது வந்து ஒரே மாநிலத்தில் நாங்கள் வைக்கிறது இல்லைன்னு ஒரு பாலிசி இருக்குது. உங்களுடைய இதுக்கு நன்றின்னு சொல்லி இன்னும் ஒரு 2 நாளில் தலைமைச் செயலாளரிடம் அந்த அறிக்கை இருக்குது. தமிழக அரசாங்கமானது கியா மோட்டார்ஸில் எடுத்த நடவடிக்கைகள் இன்னும் 2 நாளில் வெளிவரப்போகுது. அப்பொழுது இந்த வதந்தி கண்ணன் ராமசாமி அவர்களால் அந்த சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டது ஒரு வதந்தியான செய்தி. இப்படி தான் இந்த அரசு மேலே அக்கப்போரா அநியாயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசை வந்து ஏதோ போகிற போகல யாரும் இங்கே நான் கேட்குறேன், இந்த கண்ணன் ராமசாமி யார்? இவருக்கு யாருக்கு வந்து அந்த கியா மோட்டார்ஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களா, இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவர் ஏஜென்சியா இல்லை ஏஜென்சியா நியமிச்சாங்களா? ஒன்றுமே கிடையாது. அவர் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை போடுறாரு, அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் மென்னுக்கிட்டு இருக்காங்க. வெறுவாயம் பண்ணுறவனுக்கு அவரு கொடுத்த மாதிரி அவர் ஒரு வாட்ஸ்அப் செய்தி கொடுக்குறார். இன்னும் 2 நாளில் தெளிவான அறிக்கை, எப்படி தமிழ்நாடு அரசாங்கமானதற்கு நடவடிக்கை எடுத்தது, அதற்கு அவர்கள் எப்படி நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்ன்றதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம். அது அவங்களுடைய நிறுவனம். சிஸ்டர் கன்சென்ட் வந்து இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து தொழில் தொடங்குறது இல்லைன்னா அவங்க ஒரு பாலிசி வச்சிருக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு விஷயம் தான். அதாவது இந்த செய்திகள் வந்து சமூக தீரணையா சொல்றதை ஏற்றுக்குவோம். அதாவது சமூக வலைதளங்களில் கடந்த 25 மாசமா வந்து இந்த செய்திகள் ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு செய்திகள் பரவுவதை வந்து அரசு வந்து அதுக்கு விஷயங்களை வந்து பதில் சொல்லுவதற்கு இன்னொரு 15 நாள் ஆகுமான்னு சொன்னால், அப்போ என்ன வகையான நிர்வாகம், என்ன வகையான தலைமை நமக்கு இன்னைக்கு நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப், நல்ல ஒரு வலிமையான தலைமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழகத்துக்கான உரிமைகளை நிச்சயமாக வாங்கிக் கொள்ள முடியும். நீட்டா இருக்கட்டும், காவேரி மேலாண்மை வாரியமாக இருக்கட்டும், எல்லாமே நிச்சயமாக செய்திருக்க முடியும். மம்தா பானர்ஜி திருப்பி அதான் கோட் பண்றேன், மம்தா பானர்ஜிக்கு இருக்கின்ற ஒரு ஆளுமை ஏன் தமிழக தலைவருக்கு இல்லை? தீஸ்தா ரிவர்ஸ் அக்ரிமெண்ட் வந்து பங்களாதேஷ்
கூட அந்த பிரதமர் இந்தியாவுக்கு வர்றாங்க, அபிஷியல் விசிட்ல வராங்க, பயோலேட்டரல் விசிட்ல வர்றாங்க. அப்ப வந்து இந்த டீஸ்டா ரிவர் இந்த நாட்கள்ல வாஜ்பாய் வந்து பங்களாதேஷ் போறப்ப ஜோதிபாஸ் இல்லாம போல ஜோதிபாஸ் தான் அழைச்சிட்டு போனாரு. ஜோதிபாஸ் தான் அந்த ஈவென்ட்டோட ஸ்டார் ஆஃப் அட்ராக்ஷனாவே இருந்தார். அப்ப அந்த தலைமைக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை மரியாதையை ஏன் தமிழக தலைமைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது? நாம எங்க வீக்கா இருக்கிற விஷயத்தை நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள், நான் ஆளும் கட்சி எதிர்கட்சி நான் பேசுறேன், தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் நிச்சயமாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் தான் நாங்க வந்து பாக்குறோம். நீங்க உங்க ஸ்ட்ராங் இது வந்து வெறும் இந்த கியோமோட்டோஸ் பற்றிய விவாதம் அல்ல. அடிப்படையில் இப்ப நண்பர் தீரன் அவர்கள் ஒரு தாளில் வச்சுட்டு எத்தனை கோடி எல்லாம் படிச்சாங்கல்ல, இது எல்லாம் தாளில் தான் இருக்கு. நாங்க சொல்ல வருகிற செய்தி இது மாதிரி ஏராளமான இதுவரைக்கும் எத்தனை கோடி முதலீடு வந்திருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை அரசு கொடுக்க சொல்லுங்க. இவங்க காலத்துல இல்லை, இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது அல்ல, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் இருந்தே. அதாவது அந்த அம்மா மருத்துவமனையில் படுத்த உடனே நாடு படுத்துருச்சுங்கிறது இல்லை, அந்த அம்மா ஆட்சியில் இருந்த போதே 110 திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட பல அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாகத்தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறைக்கு வரவே இல்லை. இப்படி தாளில் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். ஏன்னு கேட்டால் முற்றுமாக எந்த விதமான நிதி ஆதாரமும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மானிய கோரிக்கைகள் ஒதுக்கலைன்னு அண்ணன் பீட்டர் சொன்னாங்க. ஒதுக்க முடியாது, அவர்களால் எதையும் செய்ய முடியாது. அதாவது இன்னைக்கு நீட் தொடர்பான கோப்பு எங்கே இருக்கிறதுன்றே சுகாதார அமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா சுகாதார அமைச்சருக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கு. அவர் அதை தேடினார்னா அப்புறம் வருமான வரித்துறை இன்னும் பல விஷயங்களை இவர் வீட்டில் தேடும். எனவே இந்த அரசு மாதிரி ஒன்று இருக்கிறது. நான் சரியாக சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு மாதிரி ஒன்று இருக்கிறது. இப்படி இல்லாமல் உண்மையான அரசு வருகிற வரையில் தமிழகம் பல அவலங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இல்லை சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து நீட்டு ஃபைல் எங்கே இருக்குன்னு கூட தெரியலன்னு சொல்கிறது இதை விட ஒரு அபத்தமான அரசியல் விமர்சனம் இருக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை திமுக ஆட்சியில் எப்படி போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புனாங்க, அது மாதிரி தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இதில் முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள், உச்சநீதிமன்ற தீர்ப்பை காட்டுகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் யார்? எல்லோருமே வந்து சமூக நீதி பற்றி கவலைப்படாத அக்கறைப்படாத நீதிபதிகள். இவங்க என்ன பண்றாங்க, ஒரே யூனிஃபார்ம் கோடா இருக்கணும் இந்த மெடிக்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஆக இதெல்லாம் புரிஞ்சிக்காம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒன்றுமே தெரியல, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்றது சுத்த அபத்தமான அரசியல் விமர்சனம். நான் அதை கடுமையாக எதிர்க்கிறேன். நான் இன்னொன்று கூட சொல்றேன் கேட்டுங்க, நீட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் சரி, ஏன் வந்து இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளல, மத்திய அரசு அதுக்கு உடன்பாடா இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த நாம அனுப்பிச்சோம் ஒரு சட்டத்தை, நம்ம ஒரு நம்மளால ஜெயிக்க முடியல, எனவே மாணவர்களே நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம், எங்களால எதுவும் செய்ய முடியல, நீட்டு தான் யதார்த்தம், நீட்டுக்கு தயாராகுங்க, பயிற்சி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற ஒரு அரசியல் ஒரு நேர்மை இல்ல இல்ல அது அதுக்காக நீங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். எப்படின்னா அவர்களுக்கு தனியாக நாங்கள் ஒரு பயிற்சி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கமானது நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் சொன்னோம். ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, ஏன்னா ஒட்டுமொத்த ஏகோபித்த தீர்மானம், ஒரு மாநில அரசாங்கம் அனுப்புகிற தீர்மானமானது அந்த மாநில மக்களுக்கான நலன்களை பாதுகாக்கிறது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கிற அரசாக இருந்தால் எந்த நீதிமன்ற தீர்ப்பையும் பற்றி கவலைப்படாமல் மக்கள் மன்றம் அனுப்புகிற அந்த தீர்மானத்திற்கு அதிமுக அரசு நினைச்சிருந்தா நாங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் உள்ள அனுமதிக்க மாட்டோம், ஜிஎஸ்டில சேர மாட்டோம், நாங்க எதுக்கு ஒத்துக்க மாட்டோம், நீட்டை நீங்க கிளியர் பண்றதை சொல்லியிருந்தா நிச்சயமா மத்திய அரசு செஞ்சிருக்கும். ஏன் அதை செய்யல? ஏன் எங்க போச்சு அந்த தைரியம்? எங்க இருந்து விட்டாங்க அந்த விஷயத்தை? பிற மாநிலங்கள் நீட்டை வந்து எதிர்த்து போர்க்கொடி தூக்கிட்டாங்க. எங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா தேவையில்லை, நாங்க தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் எங்க மெடிக்கல் காலேஜ் அப்படி படிக்க சொல்லிட வேண்டியதுன்னா, எங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா தேவையில்லை, நாங்க எந்த ரீஜனல் மெடிக்கல் காலேஜுக்கு நாங்க வரல, இல்ல எந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு நாங்க வரல, எங்க மாணவர்கள் எங்க காலேஜ் சேர்த்துக்கிறோம், நாங்க அதுக்கு உண்டான விஷயங்களை பார்த்து சொல்லி முடிவெடுக்க வேண்டியதுன்னா, நிச்சயமாக அந்த முடிவெடுக்க அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்குது. எந்த விதத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க ரொம்ப சிம்பிள், தமிழக மத்திய அரசு உங்களை எப்படி மிரட்டுது, வருமான வரி மிரட்டுது. நீங்க என்ன பண்ணணும், நாங்க வந்து மத்திய அரசு திட்டங்கள் எந்த திட்டங்களும் தமிழகத்தில் அனுமதி கிடையாது, ஜிஎஸ்டி நாங்க சேர மாட்டோம், நீட்டை கிளியர் பண்ணி நாங்க மத்திய பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக ஒரு வலிமையான தமிழகத்தில் தலைமை இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர், கவர்னன்ஸ் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க என்ன செஞ்சீங்கன்னா 12 லட்சம் மாணவர்களை தவிக்க விட்டதா அந்த ஆட்சியோட முக்கியமான ஒரு பங்கு. 12 லட்சம் மாணவர்கள் மருத்துவம் படிக்கிற மாணவர்களை தவிக்க விட்டதா அந்த ஆட்சியோட மிகப்பெரிய பங்களிப்பு. நீங்க ஒரு பொதுவான விமர்சகராக இருந்து நீங்க சொல்லலாம், நிச்சயமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு
எவ்வளவு சிரமங்கள் இருக்குன்றதை நீங்க என்ன பார்க்கலாம். சிரமம் இருக்கும்? மத்திய அரசு 7.5 கோடி மக்கள் முக்கியமா இல்ல உங்க சிரமம் முக்கியமா? மக்களுடைய சிரமத்துக்காக நாங்க தீர்மானம் போட்டு அனுப்புறோம். 12 லட்சம் மக்கள் மாணவர் வந்து +2 எக்ஸாம் இப்ப நாங்க நீட்டை ஏத்துக்கிட்டோமா? நீங்க நீட்டை ஏத்துக்கல. இன்னி வரை நாங்க நீட்டை ஏத்துக்கிட்டோம். எங்களுக்கு நீட் தேவையில்லை. எங்களுடைய மருத்துவ நாங்க நீங்க வந்து இது வந்து எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கு நடக்கிற நிலையத்தில் கிடையாது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசு செலவு பண்ணக்கூடிய சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரி நடக்கின்ற நிலைவு எங்களுக்கு தேவையில்லை. நாங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு வரல. எங்களுடைய மாணவர்களை நாங்க எங்க மெடிக்கல் காலேஜ் அட்மிட் பண்ணிக்கிறோம் சொல்லி தைரியமான முடிவெடுக்கிறதுக்கு ஏன் இந்த தமிழக அரசு தமிழக அரசு எங்களுக்கு முக்கியமான கேள்வி நீங்க இருக்குது. எய்ம்ஸுக்கும் ஜிப்மருக்கும் விதிவிலக்கு. அப்ப இங்க நம்ம ஸ்டேட்ல நடக்கிற நம்ம மாநில அரசு செலவு பண்ற தொகையில் நடக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு நாங்க எப்படி அட்மிட் பண்ணோம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா வேண்டாம், நாங்க சரண்டர் பண்றோம் சொல்லிட்டு தமிழக அரசு நிச்சயமாக முடிவெடுக்க முடியும். ஏன் எடுக்கல? ஏனென்றால் வலிமையான தமிழகத்தில் தலைமை கிடையாது. நிச்சயமா தான் இல்ல நடவடிக்கை எடுப்போம். நீங்க பொறுத்து எப்ப என்னைக்கு இந்த ஆண்டு வந்து அது முடிஞ்சு போச்சு. அந்த டைம் அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா எங்களை பொறுத்தல்லங்க மாணவர்களை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் உடனடியாக தீர்மானம் போட்டு சட்டமன்றத்திலிருந்து அனுப்பணும். ஆனால் மேல் இருக்கக்கூடிய அந்த அரசானது மத்திய அரசாங்கமானது அவங்க மனசில் என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர்களுடைய நோக்கம் நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாமே ஏகோபித்த முறையில் ஒரே மாநில உரிமைகளை அவங்க ஒண்ணு ஒண்ணா பறிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் இருக்கிற ஒரே பயம், அவர்கள் மடியிலே நிறைய கனம் இருக்கிறது. ஆகவே இந்த கனம் இருக்கிற அமைச்சர்கள் எப்படியாவது சிறைச்சாலைக்கு போகாமல் வழக்குகளில் ஈடுபடாமல் தப்பித்து போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த அமைச்சரவையினுடைய நோக்கமே ஒழிய அரசாங்கத்தை நடத்துவது, முதலீடுகளை பெறுவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, சமூக நீதியை செயல்படுத்துவது என்பதை பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. இதுதான் தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்தை தெரிந்து கொண்ட மோடியினுடைய அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நமக்கு மிகப்பெரிய பட்டை நாமம் சாத்த போகிறார்கள். காத்திருப்போம். நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்துக்கும். நீங்க நிறைவு கருத்தாக சொல்ல விரும்புறீங்களா? நான் அது சொல்லிடுறேன். இன்றைக்கு நீராபாரம் தயாரிப்பின் மூலமாக 2,70,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க இருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு. அதனால வந்து வேலை வாய்ப்பில் எல்லாம் நம்ம சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடாது. இது மாதிரி இன்னும் எவ்வளவோ திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம், படிப்படியா செய்வோம். வெறும் ஜூலை மாதத்து குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. மத்திய அரசு என்ன செய்யும் என்று எல்லோருக்கும் தெரியும். மக்கள் அரசு ஒன்று மலர வேண்டும். நன்றி. உங்கள் நால்வர் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.